பொதுவாக எல்லா சிவன் கோயில்லையும் சிவன் பக்கத்தில் 63 பேர் சிலை இருக்கும். இந்த 63 பேரை நாயன்மார்னு சொல்கிறோம். இந்த 63 பேரில் முக்கியமானவங்க 4 பேர். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இந்த வீடியோவில் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி பார்க்கலாம். சுந்தரரோட இயற்பெயர் நம்பி ஆரூரர். இவர் பிறந்த ஊர் திருநாவலூர். இவர் வாழ்ந்த காலம் 7ஆம் நூற்றாண்டு. அப்பா பேர் சடையனார், அம்மா பேர் இசைஞானியார். திருமுனைப்பாடி அரசர் நரசிங்க முனையரையர் சுந்தரரை தத்தெடுத்து ஒரு அரசர் போலவே வளர்த்தார். திருவருட்செல்வர்னு ஒரு படத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சுந்தரரா நடிச்சிருப்பார். சுந்தரருக்கு மனப்பருவம் வரும்போது புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியாரோட மகளை திருமணம் செய்ய முடிவு பண்றாங்க. சுந்தரருக்கு திருமணம் நடக்கும்போது ஒரு முதியவர் வந்து திருமணத்தை நிறுத்துறாரு. திருமண கோலத்திலிருந்து வந்த சுந்தரர், ஐயா யார் நீங்கள், எதுக்காக திருமணத்தை நிறுத்துறீங்கன்னு விசாரிக்க, சுந்தரா நீ எனக்கு அடிமை, உன்னோட பாட்டனார் எனக்கு எழுதி கொடுத்த ஓலைச்சுவடி என்கிட்ட இருக்குது, அதன்படி நீ எனக்கு அடிமை, நீ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நிறுத்துறாரு. இந்த விஷயத்த பஞ்சாயத்துக்கு கொண்டு வந்து முறையிடும். கல்யாணத்தை நிறுத்தின அந்த முதியவர் சுந்தரரோட பாட்டனார் அடிமைன்னு எழுதி கொடுத்த ஓலைச்சுவடியை சபை முன்னாடி காட்டுறாரு. பஞ்சாயத்தில் இருக்கவங்க அந்த ஓலைச்சுவடியில் இருக்க கையெழுத்து சுந்தரரோட பாட்டனார்து தானான்னு வெரிஃபை பண்ணும்போது அந்த கையெழுத்து சுந்தரரோட பாட்டனார்துன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் சுந்தரா நீ இந்த முதியவருக்கு அடிமைன்னு தீர்ப்பு வழங்குறாங்க. தீர்ப்புக்கு அப்புறம் சுந்தரர், நான் உங்களோட அடிமை தான், நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன்னு சொல்ல, என் வீட்டுக்கு வான்னு சுந்தரரை கூட்டிகிட்டு அந்த பெரியவர் போகிறார். காடு மேடுன்னு நடக்கும்பொழுது எங்கே தான் கூப்பிட்டு போகிறீங்க என்னவோ, அதோ தெரியுது பாரு என் வீடு, அங்கே தான் நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன்ட்டு திருவெண்ணைநல்லூர் கோயில் கோபுரத்தை காமிச்சார். கோயிலுக்குள்ளார 2 பேர் போனதுக்கப்புறம் என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனைன்னு சுந்தரர் கேட்க, நீ இங்கேயே இரு, இதோ வந்துடுன்ட்டு போனார். போனவரை ஆளை காணோம். கோயிலில் இருக்க எல்லா கதவும் தானாக சாத்து. நடக்கிறது புரியாமல் நின்றுட்டு இருந்த சுந்தரருக்கு ஒரு அசுரரி குரல் கேட்டுச்சு. அந்த குரல் கேட்ட இடத்த நோக்கி பார்த்தா அங்கே சிவபெருமான் காட்சியளித்தார். அந்த அசுரரி குரல், சொற்தமிழால் என்னை பாடு, உன் சுந்தர தமிழ் கேட்டு ரொம்ப நாள் ஆனதுன்னு சொல்ல, ஐயா சிவபெருமானே, முதியவராக வந்தது நீன்னு தெரியாமல் உன்னை பித்தன் பேயன்னு திட்டானே. அதுக்கு சிவபெருமான், என்னை பித்தன்னு தானே திட்டினா, அந்த வார்த்தையே வார்த்தையாக வச்சு என்னை பற்றி பாடுன்னு சொல்ல, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள், அத்தா உனக்காலா இனி அல்லேன் எனலாமேன்னு சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னோட முதல் தேவார பாடலை திருவெண்ணைநல்லூர் சிவன் கோயிலில் இருக்க கிருபாபுரீஸ்வரரை பற்றி பாடினார். முதியவராக வந்த சிவபெருமான் காலில் போட்டுட்டு இருந்த செருப்பு கோயிலில் இன்னும் பாதுகாப்பாக கண்ணாடி பெட்டியில் வச்சு பாதுகாக்கப்படுகிறது. தீராத வழக்குக்கு திருவெண்ணைநல்லூர் தீர்ப்புன்னு ஒரு பழமொழியே இருக்குது. சுந்தரருக்கு தீர்ப்பு வழங்கிய வழக்காடு மன்றம் திருவெண்ணைநல்லூர் கோயில் பக்கத்தில் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. சுந்தரருக்கு நடந்த திருமணத்தை தடுத்ததுனால அந்த ஊர் தடுத்தாட்கொண்டு வரணும். சிவனே வந்து திருமணத்தை தடுத்து ஆட்கொண்டதுனால தடுத்தாட்கொண்ட நாதர்னும் அழைக்கப்படுகிறார்கள். சுந்தரரோட பிறந்த ஊரான திருநாவலூரில் சுந்தரருக்கு தனியாக மண்டபம் கட்டியிருக்காங்க. அந்த மண்டபத்தில் சுந்தரரோட வாழ்க்கையில் நடந்த வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வுகளை கல்வெட்டாக பொறிச்சிருக்காங்க. திருக்கையில்